ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியா அந்த ஹோட்டல்ல நடக்கிற காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்து ட்ரக்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி நிதிஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இத கண்ணால பாக்குற பாக்கியாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பதறி போயிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேக்குறாங்க. இனியாவுக்கும் கால் பண்றாங்க. இனியா இல்லம்மா, நான் வீட்டுல இருக்கேன், நான் அங்கிள் கிட்ட சொல்றேம்மா அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. நிதிஷ போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல அடைச்சிடுறாங்க. பாக்கியா பதறி அடிச்சுக்கிட்டு நான் இனியாவை பாக்கணும்னு வீட்டுக்கு ஓடி வராங்க. இந்த விஷயத்த கேள்விப்படுற இனியா சுதாகர் கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன அங்கிள், நிதிஷ திருத்திடுவேன், அவன் பழையபடி மாறிடுவான், இனி எந்த தப்பு செய்ய மாட்டான்னு சொன்னீங்க, என் லைஃபுக்கு கேரண்டின்னு சொன்னீங்களே, மறுபடியும் நிதிஷ் போதை மருந்து எடுத்திருக்கான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை எங்க அம்மா பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க. அங்கிள், எங்க அம்மாவுக்காகத்தான் நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டு இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்கேன், இல்லன்னா என் டேடி கூப்பிட்டப்பவே நான் போயிருப்பேன் அங்கிள் அப்படின்னு இனியா சொல்றாங்க. சுதாகர் உடனே, இனியா நீ மட்டும்தான் உதவி பண்ணணும், நிதிஷோட வைஃப் நீ தான், அப்பா அம்மா இருக்கிறத விட நீ அவன் கூட உறுதுணையா இருக்கிறதாமா நல்லது, நீ ஒரு உதவி பண்ணு, இந்த விஷயத்த இப்படியே விட்டுடு, யார்கிட்டயும் சொல்லாத, உங்க அம்மா கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், அப்புறம் இன்னொரு உதவியும் பண்ணணும், நீ மீடியால வேலை பார்க்கறதுனால உன்னால மட்டும்தான் இந்த விஷயத்த செய்ய முடியும், நிதிஷ் போதை மருந்து எடுத்துக்கிட்டான்ற விஷயத்த பேப்பர்லயோ டிவி நியூஸ்லயோ வராத அளவுக்கு நீ தான் பாத்துக்கிறணும் அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு. அங்கிள் என்ன சொல்றீங்க, எங்களோட சேனல் மட்டும்தான் அங்க போட்டோஸ் எடுத்தாங்க, வீடியோஸ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா நியூஸ் சேனலுக்கும் தான் தகவல் சொல்லிருக்காங்க போலீஸ், எல்லாரும் வந்துதான் போதை மருந்து எடுத்துக்கிட்டவங்கள போட்டோ எடுத்திருக்காங்க, நான் எப்படி எல்லாரையும் தடுக்க முடியும்? இல்ல இனியா, உன்னோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி எல்லா நியூஸ் சேனலுக்கும் நிதிஷோட போட்டோவை மட்டும் எரேஸ் பண்ணிட சொல்லு, இல்லனா அந்த போட்டோ காப்பியை வெளிவிட வேண்டாம்னு சொல்லு, நான் அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்கிறேன், எல்லா மீடியாக்காரங்கள்ட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிள், இது ரொம்ப தப்பு. இல்ல இனியா, நீ பேப்பர்ல மட்டும் வராம பாத்துக்கோ, நிதிஷ் மேல கேஸ் இல்லாம நான் பாத்துக்கிறேன், இதுக்காக நான் பல மடங்கு பணம் செலவழிச்சிருக்கேன், முன்னவும் இப்பவும் செலவழிக்கிறேன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், நீ ஒரே ஒரு மருமக, இந்த மொத்த சொத்தை ஆள போறது நீதாமா காப்பாத்தணும், நம்ம குடும்பத்து பொண்ணு நீ, நிதிஷ் ஏதோ புரியாம தெரியாம தப்பு செஞ்சிட்டான், அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறணும், நீ என்னை காப்பாத்து, நிதிஷ திருத்தி நல்லவனா கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு, நல்லவனா தான் இருந்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டான், ஆகாஷ் விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இப்ப வரைக்கும் அவன் நல்லவனா தானே இருந்திருப்பான், அவன் இப்போ மாறினதுக்கு நீயும் ஒரு காரணம் தானே இனியா அப்படின்னு சுதாகர் ஏதேதையோ பேசி இனியாவ அப்படியே கொஞ்சம் குழப்பி விட்டுருக்காரு. இனியா எதுவுமே சொல்ல முடியாம பதட்டத்தோட இருக்காங்க. பாக்கியா பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஐயோ சமந்தி, நிதிஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஐயோ இனியா என்ன இது, என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அழுகையோடையும் பதட்டத்தோடையும் பாக்கியா பேசும்போது சுதாகர், சமந்தியமா பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க, நிதிஷ் போதை மருந்தெல்லாம் எடுத்துக்கல, அவன் நல்ல பையன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போதை மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு போன் வந்துச்சு, அவன்களெல்லாம் அதுல இருந்து காப்பாத்துறதுக்காகவும் அங்க இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காகவும் தான் நிதிஷ் அங்க போனான், என்கிட்ட இனியாட்டையும் சொல்லிட்டு தான் போனான், பார்த்தா போன நிமிஷத்துல போலீஸ் வந்திருக்காங்க, நிதிஷும் போதை மருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சம்பந்தி, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, நான் போலீஸ் கிட்ட பேசி நிதிஷ வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு. பாக்கியா அரை மனசோட வீட்டை விட்டு வெளியில போறாங்க. சுதாகர் இனியாவை கூட்டிட்டு நிதிஷ பாக்குறதுக்காக போறாங்க. சுதாகர் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு நான் நிதிஷ் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி சுதாகர் லாக்அப் குள்ள இருக்க நிதிஷ போய் பார்த்து பேசுறாரு. இனியா பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. நிதிஷ், நான் ஒன்னும் ட்ரக்ஸ் எடுத்துக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன், இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லு நிதிஷ், மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு. அந்த இடத்துல இனியா நிக்கிறா. நிதிஷ் இனியாவா அப்படியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா, என்ன இனியாவா அப்படி பாக்குற, வா கொஞ்சம் தள்ளிப்போங்க, இனியா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். என்ன நிதிஷ், ஆமா நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன நிதிஷ், நானா உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்? நீதான் என்னமோ என்னைய டிவியில பாத்துட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன்னு சொல்லி அங்கிளும் ஆன்ட்டியும் சொன்னாங்க, என் டேடியும் பாட்டியும் சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தப்பு, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. நீ இந்த கல்யாணத்துக்கு பதிலா உங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்க அப்பா கிட்ட வித்துற சொல்லிருக்கணும், அப்படின்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மா ரெஸ்டாரண்ட் வச்சிருந்ததுனால தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. இந்த கல்யாணமே ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நடந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக எங்க அப்பா என்னடா பிளான்னு யோசிச்சாரு, கரெக்டா நீ மாட்டுன, ஒன்ன காரணம் காட்டி கல்யாணம்ன்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்க அப்பா எழுதி வாங்கிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்க அம்மாவும் தான். நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நான் மறுபடியும் இந்த ட்ரக்ஸ் அடிக்டுக்கு
போயிருக்கவே மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இனியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். லாக்கப்குள்ள இருந்துட்டு அந்த கம்பிகளுக்குள்ள கைய விட்டு இனியாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். சுதாகரும் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் எல்லாரும் சேர்ந்து இனியாவை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியா நிதிஷ பாக்கலான்னு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷன்ல இனியாவோட கழுத்தை நிதிஷ் நெரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னா பாக்கியா பதறி போயிடுறாங்க. அங்க இருக்க ஒரு கட்டை எடுத்து நிதிஷோட கையிலேயே அடிச்சு பாக்கியா இனியாவை காப்பாத்துறாங்க. நிதிஷ் கழுத்தை பிடிச்சு நெரிச்சதுல இனியா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. சுதாகர் உடனே இல்ல சம்பந்தியமா, நீங்க இருக்கீங்க வந்தீங்க, இனியா கொண்டு இல்ல, சும்மா மயங்கி இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சுதாகர் சொல்றான். இனியாவை தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க, இந்த பார், இனிமேலும் இனியா விஷயத்துல தலையிடாத. இனியாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்துறது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் என் பொண்ண. உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு என் மகளை சாகடிக்கிற அளவுக்கு பாத்துட்டீங்கல்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்தப்ப அவ கால்ல விழுகாத குறையா கெஞ்சின, இப்ப இங்க கூட்டிட்டு வந்து பையனை விட்டு கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு பாத்துட்டீங்களா? இனியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு நினைச்சிட்டீங்கல்ல. உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன். நிதிஷ பத்திய எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டேஷன்ல போய் என் மகளை தினம் கொடுமைப்படுத்துறாங்க. இவன் போதை மருந்துக்கு அடிமையாயிட்டு என் மகளை கஷ்டப்படுத்துறாங்க. எங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்கியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. சுதாகர் சொல்றார், பாக்கியா சம்பந்தியமா இதெல்லாம் வேண்டாம், சொல்றது கேளுங்க. இனிமேலும் இனியா இவன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு பாக்கியா சொன்னோன்ன சுதாகர், அதை எப்படி சொல்ல முடியும், அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? இனியா நிதிஷோட வைஃபா? ஆமா, அவன் தானே தாலி கட்டினா அப்படின்னு சுதாகர் சொல்றார். தாலி கட்டினானா? இனியா கழுத்துல எங்க தாலி இருக்கு? அங்க பார், அவன் கழுத்தை புடிச்சு நெரிக்கும் போது இனியா கழுத்துல இருக்க தாலியும் கழட்டி கையில வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பையனை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு திமிரா பேசிக்கிற? ஒரு ரெஸ்டாரண்ட வாங்குறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே எடுத்துட்டீங்களே, இன்னைக்கு உயிரை எடுக்கலான்னு பாத்துட்டீங்களா? நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பாக்கியா திட்டிட்டு இனியாவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இனியா இன்னும் மயக்கத்துலதான் இருக்காங்க. 24 hours ஆனதுக்கு அப்புறம் தான் அப்சர்வேஷன்ல வச்சு இனியாவோட நிலைமை என்னன்னு எங்களால சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. பாக்கியா நிதிஷ் மேல கொடுத்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது. இனியாவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணான். அதுவும் ஸ்டேஷன்ல தான் ஹஸ்பண்ட பாக்கலான்னு வந்த பொண்ண கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கான். இவன் எவ்வளவு கொடூரமானவன், இவனெல்லாம் வெளியிலே விடாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சுதாகர் உடனே, என்ன பாக்கியா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன என் ஹோட்டலை ஏமாத்தி எழுதி வாங்கினீங்க, ஆனா நான் அப்பவும் சொன்னேன், என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல. நீ எவ்வளவு வேணாலும் செய், அதுக்கு மேற்கொண்டு நானும் செய்வேன் அப்படின்னு பாக்கியா திட்டுறாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்னால கண்டிப்பா நிதிஷா வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு. பாக்கியா ஸ்டேஷன் வாசல்லையே தர்ணா பண்றாங்க. என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போதை மருந்து எடுத்துக்கிட்டு என் பொண்ண கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கான். இன்னைக்கு அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல. பணக்கார இந்த சுதாகர் எல்லாரையும் இப்படிதான் கஷ்டப்படுத்துறாரு. ரெஸ்டாரண்ட வாங்கணும்ன்றதுக்காக என்கிட்ட ஏமாத்தி ரெஸ்டாரண்ட எழுதி வாங்கினாரு. என் பொண்ணு அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டாரு அப்படின்னு தர்ணா பண்றாங்க. இதுக்காக ஆதரவு கொடுக்க மகளிர் குழு எல்லாருமே வராங்க. பாக்கியாக்காக மினிஸ்டரே இறங்கி வர்றாங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா கண்டிப்பா நாங்கெல்லாம் உனக்கு உறுதுணையா இருப்போம். உன்னோட ரெஸ்டாரண்ட்டும் உனக்கு கிடைக்கும், உன் பொண்ணுக்கும் நல்ல நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிதிஷ 3 வருஷம் ஜெயில போடுறாங்க. இனியாவும் உயிரோட சுதாகர் கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிடுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.